லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்தியரானால் கட்டளையிடப் பிறந்தது. வசனம் 2. சிரியார் நாட்டிலே சிரோனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்த பொழுது அந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. வசனம் 3. அந்தபடியே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். வசனம் 4. அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி வசனம் 5. கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். வசனம் 6. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. வசனம் 7. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிக்கையினாலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். வசனம் 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். வசனம் 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். வசனம் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வசனம் 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வசனம் 12. பிள்ளையை துணிக்கையிலே சுற்றி முன்னணியிலேயே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். வசனம் 13. அந்த தூஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. வசனம் 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வசனம் 15. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. வசனம் 16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளைகளையும் கண்டார்கள். வசனம் 17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரஸ்தாவம் பண்ணினார்கள். வசனம் 18. மேய்ப்பரால் ஆளை தங்களுக்கு சொல்லப்பட்டதையே கேட்டு யாவரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். வசனம் 20. மேய்ப்பர்களும் தங்கள் சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் தேவனையும் மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். வசனம் 21. பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்தியாகிறதற்கு முன்னமே தேவ தூதனாலே சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டாள். வசனம் 22. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது. வசனம் 23. முதற்பேறான எந்த ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும். வசனம் 23. முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலேயே எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும். வசனம் 24. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்ல இருக்கிறபடியே ஒரு ஜோடு காட்டுப்புறாவையும் 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். வசனம் 25.
அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அந்த நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலிலே ஆறுதலுள்ளவராக கர்த்தர் காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தார். வசனம் 26. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னமே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது இருந்தது. வசனம் 27. அவன் ஆவியிலே ஏவுதலினால் தேவாலயத்திலே இருந்தான். இயேசு என்னும் பிள்ளையாக நியாயப்பிரமாண முறையின்படியே செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு போகையில். வசனம் 28. அவன் அவரையே தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து. வசனம் 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுவீர். வசனம் 30. புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். வசனம் 31. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. வசனம் 32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். வசனம் 33. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளாக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயம் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்து இருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாயிருக்கும் அவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். 35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். 36. அசேருடைய கோத்திரத்தாலும் பனுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயத்திலேயே விவாகம் பண்ணினது முதல் 7 வருஷம் புருஷனை வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். வசனம் 37. ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். வசனம் 38. அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்பண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். நியாயப்பிரமாணத்தின்படியே சகலத்தையும் அவர் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி போனார்கள். வசனம் 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்த தேவனுடைய கிருபையும் அவர் மேலே இருந்தது. வசனம் 41. அவருடைய தாய் தகப்பன்மார்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். வசனம் 42. அவருக்கு 12 வயதான போதோ அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கும் போய். வசனம் 43. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பவும் வருகிற போது பிள்ளை ஆகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டது. அது அவருடைய தாயாருக்கு யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. வசனம் 44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இப்போ இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையினிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். வசனம் 45. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பவும் போனார்கள். வசனம் 46. 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். வசனம் 47. அவர் பேச கேட்க யாவரும் அவருடைய உத்தியையும் அவர் சொன்ன மறுதரங்களை குறித்து
பிரமித்தார்கள். வசனம் 48. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசனத்துடனே உன்னை தேடினோமே என்றாள். வசனம் 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றான். வசனம் 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றான். வசனம் 50. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. வசனம் 51. பின்பு அவர்கள் அவருடனே கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். வசனம் 51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். வசனம் 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர்கள் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.